அம்மா என்னாச்சு? அத்தா, எதுக்கு அவசரமா எங்களை வர சொன்னீங்க? அன்னைக்கு என்னாச்சு? ஏமா அழறீங்க? அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே அப்பா போன் பண்ணி வர சொன்னாரு. நீங்க இப்படி பதில் சொல்லாம அழுதுட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? அக்காவுக்கு என்னாச்சு? எங்க இருக்காங்க? முத்தழகி காணுமா? காணுமா? என்னமா சொல்றீங்க? எங்க என்ன இப்படி? ஆமா, மத்தியானத்துல இருந்து வாசல்ல நின்னுகிட்டு விடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. ரத்னா ஸ்கூலை விட்டு எப்படி வருவா, அதனால ஸ்கூலுக்கு போய் அவளை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதான் நீ வந்து அவளை சமாதானப்படுத்தி கூடவே வச்சுக்குவேன்னுதான் அப்பா கிட்ட சொல்லி உடனே போன் பண்ணி உன்னை வர சொன்னேன். உனக்கு போன் பண்ணிட்டு வெளியில வந்து பாக்குற ஆளை காணோம். எங்க போனான்னே தெரியலையே. அந்த கடவுள் ஏன் தான் எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாருன்னு தெரியலையேம்மா. அம்மா, நான் மாமாவுக்கு என்ன பதில் சொல்வேன்னு தெரியலையே. மாமா காலையில கிளம்பி போகும்போது கூட சொல்லிட்டு தானே போனாரு. அக்காவுக்கு மூடே சரியில்லை, கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போனாரு. இப்போ அக்காவை காணோன்னு அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன கொன்னே போட்டுருவாரு. எல்லாம் உங்களால தாங்க. ஏய், எனக்கு எப்படி தெரியும்? உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது அன்னி காணாம போயிடுவான்னு தெரியுமா எனக்கு? அத்தை, மாமா எங்க? முத்தழகி தேடித்தான் போயிருக்காருப்பா. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாது. அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹலோ அண்ணே, நான் தானே பேசுறேன். என்னடா? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னது? ஏடா உங்க அன்னைக்கு ஏதாவது? அண்ணிய காணோனே. காணுமா? ஏடா உங்களெல்லாம் நம்பிதானடா விட்டு வந்தேன். காணான்னு சொல்ற? சரி, அவ வந்து ரத்னா ஸ்கூல் பக்கம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீ அங்க போய் தேடு. சரிண்ணே. நான் டியூஷன் சென்டர் போயிட்டு வரேன். இது வரேன். என்னாச்சு? மாமா என்ன சொன்னாரு? வந்துட்டீங்களா? எங்க முத்தழகி எங்கங்க? தேடி பார்த்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம். அவளை பத்தி ஒரு தகவலும் தெரியல. பேசிட்டேன். அண்ணன் ஸ்கூலுக்கு போய் பார்க்க சொன்னாரு. இல்லாட்டி சொந்தக்காரங்க வீடெல்லாம் போய் பாருன்னு சொன்னாரு. வாங்க மாமா சொல்ல வா போலாம். என்னமா? என்னாச்சு? ஏன் இப்படி குழந்தை அழுகுது? ஐயோ ஒண்ணு இல்லைங்க, அது தூக்க கலக்கத்துல அழுதுட்டு இருக்கா. நீங்க என்ன ரெஸ்ட் எடுக்கலையா? இல்ல ஸ்னேகா, முத்தழியை காணோமா. போன் வந்தது, நான் போய் பார்த்து வந்துடுறேன். முத்தழகிய காணோமா? எங்க குடும்பமே கெட்டு நாசமா போச்சு வள்ளியம்மே. முத்தழகி படுற வேதனைய பார்த்தா சீக்கிரமே நாங்க 2 பேர் போய் சேர்ந்துரும் போல இருக்கேம்மா. என்னம்மா நீங்க? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்கா பத்திரமா வந்துருவாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். நீங்க இங்கே இருங்க, நான் பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரியா?
நீங்க அழாம இருங்கம்மா, தைரியமா இருங்க. அக்கா சீக்கிரமா வந்துருவாங்க. ஸ்கூலுக்கும் அண்ணி வரல, இப்ப எங்க போய் தேடுறது? வேற எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்காரான்னு போய் பார்ப்போம். வா. சொல்ல மாமா, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல போய் தேடுறதை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல போய் தேடுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல போய் பார்க்குறேன். நீங்க எப்படி மாமா போவீங்க? நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன், நீங்க போங்க. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. ஏப்பா, இங்க பக்கத்துல கொஞ்சம் போகணும், வரீங்களா? போலாம், உட்காருங்க. இங்கதான் நிறுத்துங்க. ஏம்மா, என் மக முத்தலகி வந்தாளா? இல்லைங்க, அவங்க வீட்டுக்காரமா தான் வராங்க. அவங்க வரது இல்லையே. இல்ல, இப்போ வந்தாளான்னு கேட்டேன். காலையில இருந்து இங்க தான் இருக்கேன், அவங்க வரலையே. சரிம்மா. ஏம்மா கவிதா, நான் தாம்மா பேசுகிறேன். ஆமாம்மா. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, அங்கே முத்தலகி வந்திருக்காளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்திருக்காளான்னு கேட்டேன். வரலையா? சரிம்மா. வந்தாக்கா கொஞ்சம் அப்பா ஃபோன் பண்ணேன்னு சொல்லுமா. சரி. சார், ஆமாம், நான் தான் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, என் பொண்ணு முத்தலகி இங்கே வந்திருக்காளா? வரலையா? சரி சரி. இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் வந்திருக்காங்களான்னு கேட்டேன். என்னம்மா நீ பாட்டுக்கு போற? வெயிட்டிங்கா? வெயிட்டிங்கா? வெயிட்டிங். சொல்லிட்டு போக வேண்டியதானம்மா. செல்லம்மா, 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 வாங்க. வாங்க, என்ன பாக்குற? என் பொண்ணு ரத்னாவை என் கூட அனுப்பி வை. ரத்னாவா? என்ன நீ சொல்றீங்க? உள்ள வச்சிருக்கியே என் பொண்ணு ரத்னா, அவளை என் கூட அனுப்பி வைன்னு சொல்றேன்.
தேடிட்டு வந்துட்டேன், எங்கேயுமே இல்ல. அவளுக்கு தான் அத்தை என்ன உசுராச்சே, அவ இங்கதான் வந்திருக்கணும். நீதான் ஏதோ எல்லாம் பேசி அவளை மயக்கி அவளை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க. அவளை வெளியே கூப்பிடு, கூப்பிடு அவளை. அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? ஏன் படவல, உங்களுக்கு தான் ஒரு குழந்தை இருக்குல்ல, அப்புறம் என் பொண்ணு எதுக்கு உங்களுக்கு? என் கூட அனுப்பி வைங்க. உங்க பொண்டாட்டி ஒளிச்சு வச்சிருந்தா பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? எங்க என் பொண்ணு எங்க? எங்க சொல்லு. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன அனுப்புறது? நானே போய் தேடிக்கிறேன். ரத்னா, ரத்னா வெளிய வாடி. என்ன மாமா இது? அண்ணி ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பேசுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? இததாம உப்ப தின்னவன் தண்ணி குடிப்பாம்பாங்க. கடற்கரையா செஞ்ச பாவம் அவ குடும்பத்தை ஆட்டி படைக்குதுமா. ரத்னா, 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 செல்லம்மா எங்க செல்லம்மா? ரத்னாவை காணுமே. அண்ணே நீங்க வாங்க உட்காருங்க. எங்க அவ? எங்க? வாங்க அண்ணே உட்காருங்க. இங்கேயும் இல்ல, உங்க வீட்லயும் இல்ல, எங்க வீட்லயும் இல்லன்னா எங்க அவ? இங்க எங்கயாவது ஒளிஞ்சிருக்காளா? எங்க அவ? ரத்னா இங்கதான் இருந்தா, இப்ப பக்கத்துல போயிருக்கா. என்ன அண்ணே? அண்ணே ரொம்ப அசதியா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் உன் மடியில சாஞ்சுக்கிட்டுமா? ஏன் செல்லம்மா, இது தேவையா உனக்கு? வீட்டுல யாருக்கும் தெரியாம வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இவங்களை அனுப்புற வழியை பாரு. எப்படிங்க தனியா அனுப்புறது? அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல. ஏமா ஒரு கும்பலே வந்து இந்த வீட்டு வாசல்ல சண்டை போடணும்னு நினைக்கிறியா? அதோட இல்லாம நீதான் இவளை மைக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கால் உடைஞ்சிருக்கு, பத்தாவதுக்கு கையை காலை உடைச்சிட்டு போயிடுவாங்க. சந்தோஷமா உனக்கு? இத பாருமா, முதல்ல அவளை அனுப்பி வைக்கிற வழியை பாரு. என்ன மாமா, நானே கூட்டிட்டு வந்த மாதிரி நீங்க பேசுறீங்க. நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பாவம் அவங்களா வந்தாங்க, ரத்னா ரத்னான்னு தேடுறாங்க. பார்க்க பரிதாபமா இருக்கு மாமா. ஆமா, இப்படி பாவம் பார்த்து பரிதாபப்பட்டதுனால தான் உன் புருஷன் கால் உடைஞ்சு வீல் சேர்ல உட்காந்துருக்கான். அது உனக்கு தெரியலையா? அதுக்காக இப்படியே தனியா அனுப்பிட முடியுமா? எங்க நான் வேணா போய் விட்டுட்டு வரட்டுமா? வாசல்லையே விட்டுட்டு வந்துரு. சொல்ல மாமா, ஏதாவது தகவல் தெரிஞ்சதாப்பா? எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், அண்ணியை கண்டுபிடிக்க முடியல. அண்ணன் நம்பர் ட்ரை பண்ணா அண்ணா நம்பர் போக மாட்டேங்குது. நானும் எல்லா இடமும் தேடிட்டேன். ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாலோ? வாங்க வீட்டில் போய் பார்ப்போம். ஆட்டோ கட் பண்ணுங்க. சரி, இந்தாங்க தம்பி. மாமா, என்ன மாமா நோமான்? உங்களால முத்தழகிய பார்க்க முடியலன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இருந்து இங்க பாத்துக்கிறேன். வீட்டுல 2 பொம்பளைங்க இருந்தோம், காணான்னு சொல்லி என்கிட்ட போன் பண்றீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு?
எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் காணோம். அது இல்ல மாப்பிள்ள, அவன் இங்கதான் நின்னுகிட்டு இருந்தா. சமையல் ரூம்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, வர்றதுக்குள்ள ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டா மாப்பிள்ள. அவ ஆட்டோல போனான்னு யார் சொன்னா? இல்ல மாமா, ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிச்சேன். ஆட்டோல தான் போனதா சொன்னாங்க. சொன்னாங்கல்ல, அப்ப அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே, எந்த ஆட்டோல போனாங்க, என்ன நம்பர், யார் அது கேட்க வேண்டியதானே. கேட்டேன் மாமா. அந்த ஆட்டோ டிரைவர் மொபைலுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இத பாரு, எப்படி ஆட்டோக்கார் வந்துருவார் மாமா? அக்காவை எப்படியாவது கண்டுபிடிச்சலாமா? கண்டுபிடிப்பீங்க. அவளுக்கு தான் நேரம் சரியில்லையே. அவனை இந்த ஆட்டோக்கார அவளை இழுத்துட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு ஏதாவது செஞ்சுட்டா என்ன செய்வீங்க? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன இந்த உலகத்துல யாரை நம்புறது? நானே போய் விசாரிச்சுட்டு வரேன். வாங்க, எல்லாம் என் தலையெழுத்து. அங்க ஒரு பொம்பளை, இங்க ஒரு பொம்பளை. அப்பா, ஏண்டா தேடி போனீங்களே, ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லண்ணே, எங்க தேடி அண்ணி கிடைக்கலண்ணே. மாப்பிள்ள, எதுக்கும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமே. சரி, நான் போய் பாட்டு வரேன்.